வணக்கம் மக்களே. நான் இந்த யூடியூப்பில் புதுசு. ஸோ எனக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் சாட்டிஸ்ஃபைஃபாக இல்லை. அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஓகே மக்களே, இப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம ஒரு யூடியூப்பில் நல்ல வழியில் சம்பாதிக்கணுன்ட்டு வரோம். ஓகேங்களா? நம்ம போடுற கண்டென்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம போடுற ஷார்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம போடுற வீடியோஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நல்ல முறையில் நல்ல மக்களுக்கு போய் ரீச் ஆகணும். அது மூலிமா பயன்படுற விஷயங்கள் மக்களுக்கு இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் மக்களே, நான் பார்க்குறேன் சிலர் யூடியூபர்ஸ் ரொம்ப மோசமான விஷயத்தெல்லாம் யூடியூப்பில் போடுறாங்க. அதுலேருந்து வியூஸ் சம்பாதிக்கிறாங்க, அதுலேருந்து லைக்ஸ் சம்பாதிக்கிறாங்க, அதுலேருந்து சப்ஸ்கிரைபர்ஸ் சம்பாதிக்கிறாங்க. இதெல்லாம் மக்கள் ஆதரிக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஆனால் பார்க்க போனால் உண்மையிலே மக்கள் ஆதரிக்கிறாங்க. மக்களுக்கு அந்த மாதிரி கண்டென்ட்ஸுங்க பிடிச்சிருக்கு. எப்படி பிடிச்சிருக்குன்னா, நெகட்டிவ் கண்டென்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே நம்ம பாசிட்டிவாக நல்ல விஷயத்தை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கணும், ராவும் பகலும் உழைச்சி அதுக்காக எஃபர்ட் போட்டு நம்ம ஒரு விஷயத்தை நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சோமா, அதுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு யாருமே ரொம்ப குறைவு. யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப குறைவு. 100%த்தில் 10% தான் நல்ல விஷயத்துக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. மீதி உள்ள 90% நெகட்டிவ் விஷயத்துக்காக ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. தெரிஞ்சிக்க வேண்டிய நெகட்டிவ் விஷயத்தில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், சில யூடியூபர்ஸ் அவங்களோட குடும்ப விஷயத்தை, அவங்களோட ஃபேமிலி ப்ராப்ளம்ஸை வெளியே கொண்டு நாரை அடித்து யூடியூப்ஸில் அசிங்கமாக பேசி, டபுள் மீனிங் வேர்ட்ஸில் பேசி நம்மளோட தமிழ் கலாச்சாரத்தை சீர்கேடாக்கி ரொம்ப விஷயத்த பண்ணுறாங்க. அதை நம்ம ஆதரிக்கலைன்னு நம்ம வாய் தான் சொல்லுது. ஆனால் நம்ம பார்த்தோமா, அவங்களோட சேனலில் போய் நம்ம பார்த்தோமா, அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் 4 லட்சம், 5 லட்சம், 1 மில்லியன் தாண்டுது. புரியுதுங்களா? அப்போது அவங்களோட லைவோ, அவங்களோட ஷார்ட்ஸோ, அவங்களோட வீடியோஸோ நம்ம போய் பார்த்தோமா, ஒரு கவர்ச்சிகரமான வீடியோஸ், ஒரு நெகட்டிவ் தாட் உள்ள வீடியோஸ், எந்த ஒரு விஷயத்துக்கும் பயன்படாத ஒரு நபராக தான் அவங்க இருக்கிறாங்க. பேட் காமெண்ட்ஸ் கொடுக்குற பர்சனாக தான் இருக்கிறாங்க. மக்களுக்கு கெட்ட உதாரணத்தை கற்றுக் கொடுக்குற இந்த யூடியூபர்ஸாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆதரவு மக்கள் கொடுக்குறாங்க. அப்போ நம்மளுக்கு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மக்கள் எங்கே இருக்காங்க, மக்கள் எந்த பக்கம் நிற்கிறாங்க, இதை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு நெகட்டிவ் விஷயத்துக்காக தான் மக்கள் நிற்கிறாங்களா? அப்படின்னா ஏன் நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்தை, இந்த மாதிரி ஒரு இதுக்கு ஆதரவு கொடுக்கறது, நெகட்டிவ் தாட்ஸ்க்கு ஆதரவு கொடுக்கறது அடுத்த யங்ஸ்டர்ஸ்க்கு எவ்வளோ ஒரு பிரச்சனையை கொடுக்கும்னு நம்மளுக்கு தெரியலையா? ஒரு யூடியூபர்ஸ் 4 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, உன்னால் நான் பொழைக்கல, யூடியூப்னால தான் நான் பொழைக்கிறேன். ஓகேங்களா? யூடியூப்னால தான் நான் சம்பாதிக்கிறேன், நான் உன்னால் பொழைக்கல, அதனால நீ இங்கே ரொம்ப பேசாத அப்படின்னு சில கமெண்டர்ஸை சொல்கிறாங்க. அவங்க நல்லது அவங்களுக்கு எடுத்து சொன்னாக்கா அவங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போ அதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? மக்கள்னால அவங்க பொழைக்கலன்றாங்க. அப்போ அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்னால தானே அவங்க பொழைக்கிறாங்க, அந்த வியூஸ்னால தானே அவங்க பொழைக்கிறாங்க. அதெல்லாம் அவங்க உணராத ஒரு பர்சனுக்காக நீங்கள் போய் வாரி சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, அந்த சேனலை லைக்ஸ் பண்ணுறீங்க, வியூஸ் கொடுக்குறீங்க. என்ன மக்கள், எங்கே இந்த நியாயம் எங்கே இருக்குது? ஏன் இப்படி பண்ணுறீங்க?
அதே நல்ல எஃபர்ட் போட்டு ராவும் பகலும் எஃபர்ட் போட்டு மக்களுக்கு வந்து நல்ல விஷயத்த சொல்லணும், எடுத்து சொல்லணும். பழைய விஷயத்த இப்போ என் வீடியோஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இன்ன வரைக்கும் எந்த ஒரு தவறான விஷயத்த நான் போடலை என்னோடய சேனலில். நான் வந்து எதுவுமே தெய்வத்தை சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், என்னோடய கிராஃப்ட் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், என்னோடய ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், இதெல்லாம் மக்களுக்கு போய் சேரும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம போடுறோம். ஆனால் அதுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி விஷயத்துங்களுக்கு என்ன மட்டும் இல்லை, என்னன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம், இந்த மாதிரி நல்ல விஷயத்துங்களுக்கு ஆதரவு கொடுக்காத மக்கள் எப்படி போய் கெட்ட விஷயத்துக்கு ஆதரவு கொடுக்குறீங்க? இது எனக்கு புரியல, உண்மையிலே புரியல. ஏன் இப்படி, ஏன் நம்மலாம் இப்படி இருக்கிறோம்? இதுக்கு என்ன காரணம்? இது நம்ம எல்லாரும் யோசிக்கணும். ஏன் இது நடக்குது? எதுக்காக இப்படி நடக்குது? ஒரு ஒரு அப்போனா நம்ம வந்து பாசிட்டிவ் திங்கிங்லேயே இருக்கக்கூடாது, நெகட்டிவ் திங்கிங்க்கு மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி தான் நீங்கள் நினைக்கிறீங்களா? சொல்லுங்கள். நீங்கள் உங்களோட தரப்பு நியாயத்தை வந்து இந்த கமெண்ட்ஸில் போடலாம். ஏன் மாற மாட்டீங்க? இந்த விஷயத்துக்காக நம்ம மாறணும். அடுத்த யங்ஸ்டர்ஸ் நம்மளை பார்த்து கற்றுக்குவாங்க. நம்மளை பார்த்து நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோமோ அதை பார்த்து தான் நம்மளுக்கு கீழே உள்ளவங்க, நம்மளுக்கு பிற்பாடு வரவங்க நம்மளை பார்த்து தான் கற்றுக்க போகிறாங்க. அதுக்கு உள்ள பாசிட்டிவான விஷயத்த நம்ம கொடுக்கணுமே தவிர கெட்ட விஷயத்த நம்ம காட்டக்கூடாது. ஆனால் இப்போ உள்ள அந்த யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே முக்கால்வாசி பேர் அசிங்கத்தையும் கவர்ச்சியையும் பேட் ஆட்டிடியூடையும் இதெல்லாம் காட்டினா தான் அங்கே வந்து அவங்களுக்கு வியூஸ் கிடைக்கிது, பணம் சம்பாதிக்க முடியும், இதை தான் பார்க்குறாங்க. ஸோ அவங்க மேலே தப்பு இல்லை, அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும், எந்த வழியிலையாவது பணம் சம்பாதிக்கணும். ஆனால் மக்களாகிய நீங்கள் இதை யோசிக்கணும். இப்போ ஒரு சேனலை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறோன்னா எதுக்காக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறோம்? நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்குறாங்களா? நல்ல விஷயத்துக்காக குரல் கொடுக்குறாங்களா? நல்ல விஷயத்துக்காக சப்போர்ட் பண்ணுறாங்களா? நல்ல விஷயத்த நம்ம பிள்ளைங்களுக்கு, நம்ம பின்னாடி வர சமுதாயத்துக்கு நல்ல விஷயத்த காட்டுறாங்களா அப்படின்னு இல்லை நம்ம பார்க்கணும். நம்மளுக்கு அதுலேருந்து சுவாரஸ்யமாக என்ன நடக்குது, இவங்க கூட உடல் உறவு வச்சுக்கிறாங்களா, இவங்க கூட சண்டை போட்டுக்கிறாங்களா, இவங்க கூட பிரச்சனை ஆகுதா, போலீஸ் கேஸ் ஆகுதா, அப்படி இப்படின்ட்டு இதுக்காக முக்கியத்துவம் கொடுத்து போய் பார்க்குற மக்கள், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற மக்களை அவங்க ஒரு பொழுதும் அப்ரிஷியேட் பண்ணலை. ஆனால் நீங்கள் போய் சப்போர்ட் பண்ணுறீங்க. அது ஏன் நீங்கள் ஒரு நல்ல விஷயத்துக்கு உள்ள சேனல்ஸ்க்கெலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடாது? நீங்களே சொல்லுங்கள், இது நியாயமாக இருக்கா? நல்லா யோசித்து திங்கிங் பண்ணி பாருங்கள், எது நியாயம் எது தப்புன்னு. எந்தெந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்களோ, நெகட்டிவ் தாட்ஸ் கொடுக்குற சேனல்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்களோ, தயவு செய்து போய் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களால் முடியும். அதை செஞ்சிங்கன்னா எல்லா நெகட்டிவ் தாட் உள்ள யூடியூபர்ஸ்க்கு எல்லாருக்கும் மண்டையில் ஒன்று எட்டும், நம்ம இதை செய்யக்கூடாது, இது மக்களுக்கு பிடிக்கல. நீங்கள் அவங்க கெட்டதை செய்ய நீங்கள் போய் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க அவங்க வளர்ந்துக்கிட்டு போக அவங்களோட தப்பை அவங்க உணர மாட்டாங்க. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இதுக்காக என்ன உங்களால் செய்ய முடியும்னா, உங்களால் அவங்க சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் யார் எவருன்னு சொல்ல விரும்பலை, ஆனால் நீங்கள் கெட்ட விஷயத்தை முன்னோக்கி காட்டுற சேனல்களை அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். அதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் என்னோடய தாழ்மையான வேண்டுகோளாக, இந்த சேனலில் முதலாக நான் போடுற என்னோடய சொந்த வீடியோவாக இது இருக்கும். இதுக்காக நீங்கள் முழுசாக இந்த வீடியோவை பார்த்துட்டு நல்லா யோசித்து பாருங்கள். நீங்களே போய் எந்தெந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ அது தேவையா, அது தேவை இல்லையான்னு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெளியாயிருங்க. அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்காதீங்க. பேட் தாட்ஸ் கொடுக்குற எந்த சேனலுக்கும் நீங்கள் ஆறுதல் கொடுக்காதீங்க.
இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.